நீங்க கடைசியாக எப்போ உங்க பிரெயினுக்கு ஓய்வு கொடுத்தீங்க? தூக்கம் ஓய்வு இல்ல. ஸ்க்ரோலிங் ஓய்வு இல்ல. அதெல்லாம் ஒரு ரெஸ்ட் என்ற பெயரில் நடக்கும் கண் துடைப்பு, எஸ்கேப். ஒரு நாள் முழுவதும் ஒர்க், ஃபோன், பீப்பிள்னு நாய்ஸுடனே பயணிக்கிறோம். ஈவினிங் வந்ததும் எனக்கு ஓய்வு வேணும்னு சொல்றீங்க. ஆனா மறு நிமிஷமே ஃபோனை எடுத்துக்கிட்டு பிரெயினை இன்னும் ஓவர்லோட் பண்றோம். ஒரு விஷயம் கவனிங்க, இங்கேயும் பாடி தான் ரெஸ்ட் எடுக்குது, பிரெயின் ஒர்க்கை தொடருது. சயின்ஸ் சொல்றது என்னன்னா, பிரெயினுக்கு சைலன்ஸ் தான் ரிப்பேர் டைம். சைலன்ஸ் இல்லைன்னா தாட் ஸ்டாப் ஆகாது, எமோஷனல் ஈல் ஆகாது. நாய்ஸ்ல பிரெயின் அலர்ட்டா இருக்கும், சைலன்ஸ்ல தான் ரிகவர் பண்ணும். அதனால் சைலன்ஸாக இருக்க ட்ரை பண்ணுங்க. பிரெயின் ரிகவர் ஆவதற்கு ஒரு சிறிய பவர்ஃபுல்லான ப்ராக்டிஸை சொல்கிறேன். டெய்லி எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்பொழுது ஒரு 5 நிமிடம் சைலன்ஸை கடைபிடிங்க. ஃபோன் சைடு, ஐஸ் க்ளோஸ், அமைதியாக உட்காருங்க. மனசுக்குள்ள எண்ணற்ற யோசனைகள் வரும். அதை எதையுமே கண்ட்ரோல் பண்ணாதீங்க, ஃபாலோவும் பண்ணாதீங்க. ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்க. அதற்கு ஒரு லேபிளை கொடுங்க. எக்ஸாம்பிளுக்கு, உங்களுக்கு ஏதாவது பயத்தை பற்றி யோசனை வந்தவுடன் அதற்கு இது பயம் என்ற ஒரு லேபிளை கொடுங்க. கோபத்தை பற்றி ஏதாவது சிந்தனை வருகிறதா? இது கோபம் என்ற ஒரு லேபிளை வையுங்க. இப்படி உங்களுக்கு வரும் சிந்தனைகளுக்கு ஏற்றாற்போல் லேபிளை கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா சிந்தனைகள் வருவது குறையும். அட்டென்ஷன் வித்ட்ராவ் பண்ணினா பிரெயின் ஸ்லோவாகும். அப்போதுதான் பிரெயின் தன்னுடைய ரிப்பேர் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணும். நியூரோ சயின்ஸ் சொல்ற மாதிரி பிரெயின் 2 மோட்ல ஒர்க் பண்ணும். டூயிங் மோட், இரண்டாவது ரிப்பேர் மோட். டூயிங் மோட்ல இருந்தா ஃபோக்கஸ், ப்ராப்ளம் சால்விங் பண்ணும். ரிப்பேர் மோட்ல இருந்தா மெமரி க்ளீன், எமோஷனல் ஹீலிங் நடக்கும். அப்படிப்பட்ட ரிப்பேர் மோட் ஸ்டார்ட் ஆகுறது சைலன்ஸ்ல தான். அதனால் தினமும் சைலன்ஸுக்கு டைம் ஒதுக்குங்க. உங்க பிரெயினுக்கு ஓய்வு கேட்க தெரியாததால அது சோர்ந்து போச்சு. அதனால் தினமும் சைலன்ஸுக்கு டைம் ஒதுக்குங்க. நீங்க வீக் இல்ல, உங்க பிரெயின் டயர்ட். சைலன்ஸ் இல்லாம ஸ்ட்ராங் மைண்ட் இருக்காது. ஸ்ட்ராங் பீப்புள் சைலன்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. தினமும் ஒரு 5 நிமிடம் சைலன்ஸ் உங்க வாழ்க்கையையே மாற்றும் சக்தி கொண்டது. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பிரெயின் மற்றும் மைண்ட் சம்பந்தப்பட்ட வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.